ஹலோ எவ்ரிவன், பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்ப்போம். பைத்தான் அப்படின்னு கூகுள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பைத்தான் 3.11 வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக விண்டோஸ் 8 அல்லது 8க்கு அப்புறம் இருக்க விண்டோஸ் தான் நீங்கள் வச்சுருக்கணும். அப்போ அந்த பைத்தான் 3.9க்கு மேலே இருக்க எல்லாமே சப்போர்ட் ஆகும். மேக் இருக்கணும், மேக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். நான் வந்து 3.8கே போயிடுறேன். 3.8 ஸோ இங்கே இருக்குது 3.8. ஸோ நீங்கள் விண்டோஸ் 7க்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 7 தான் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நானும் இப்போ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். 32னா 86, 64னா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுலேயே நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஸ்டால் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? அப்போ இதை கிளிக் பண்ணி டபுள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஆட் பைத்தான் டு பார்த்துருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருங்க. இதில் டிக்காக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இன்ஸ்டால் ஃபார் ஆல் யூசர்ஸு. தென் வந்து இந்த பாத் வந்து இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அழைச்சிட்டு ஜஸ்ட் இந்த பாத்தில் மட்டும் இருக்க மாதிரி கொடுத்துட்டு இன்ஸ்டால் அட்மின் இது கேட்கும் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. தென் இது இன்ஸ்டால் ஆகி முடிச்ச பிறகு நீங்கள் வந்து கமாண்ட் ஓப்பன் பண்ணணும். விண்டோஸ் கீ வந்துட்டு சிஎம்டினா கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்துடும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிடுவீங்க. நான் உங்களை இது இன்ஸ்டால் ஆகி முடிச்ச பிறகு ஓப்பன் பண்ணுவீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய்.